வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான மட்டன் வறுவல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மட்டன் வறுவல் பார்த்திங்கன்னா நல்ல மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இந்த மட்டன் வறுவலை சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி மட்டன் வறுவல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எலும்பு இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். இந்த மட்டனை பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு தண்ணிலாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க இந்த மட்டனை வேக வச்சு எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்சுருக்க இந்த மட்டனை சேர்த்துருக்கேன். மட்டனை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பும் சேர்த்து தான் நான் இன்றைக்கி வேக வைக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்குங்க. அதிகமான அளவு வைக்க வேணாம். நம்ம இன்றைக்கி வறுவல் தான் செய்ய போகிறோம். அதனால் கம்மியான அளவு தண்ணி வச்சோம்னா போதும். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்குங்க. ஏன்னா நமக்கு மட்டன்லேருந்து வேறு தண்ணி விட்டு வெந்து வரும். கம்மியான அளவு தண்ணி வச்சு நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு எல்லாம் கலந்து வர மாதிரி ஒத்தாப்பில் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். தண்ணி பாருங்கள் இந்த அளவு இருந்துச்சுன்னா போதும். இப்போ இதில் எண்ணெயை சேர்த்து நம்ம குக்கர் மூடி போட்டு நல்லா 4 விசில் வச்சு எடுத்துக்குவோம். அந்த 4 விசிலுமே பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மட்டன் உங்களுக்கு நல்லா வெந்து வராது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 இல்லை 5 விசில் வச்சுக்குங்க. நீங்கள் வாங்குகிற மட்டனை பொறுத்து விசில் வச்சுக்குங்க. 4 விசில் வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ மட்டன் வெந்துகிட்டு இருக்கட்டும். இதுக்கு நம்ம மசாலா இதுக்கு இடையில ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். மட்டன் நல்லா வெந்து வரணும். அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லா பொருளும். ஒரு சின்ன கல்பாசி, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 3 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மட்டனுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து சரியான அளவாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிப்போம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். லைட்டாக வறுத்து விட்டுக்குவோம். அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு செவந்து வரும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்குவோம். மட்டனும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். தண்ணி நல்லா வற்றி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மட்டன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். 4 விசில் தான் வச்சேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வச்சேன். இதுமாரி நம்ம வேக வைக்கும் போது நல்லா வெந்து வந்துடும். அந்த ஜூஸும் இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ மட்டன் வறுவல் செய்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னு பார்த்திங்கன்னா இந்த மட்டன் வறுவலுக்கு சின்ன வெங்காயம் நிறைய சேர்க்கணும். அதுபோல் பூண்டும் சேர்த்தோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 25 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பூண்டு பல் பார்த்திங்கன்னா இடிச்சிட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா இப்போ இதை வதக்கி விட்டுருங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளி பழம் சேர்த்துக்குவோம். வறுவலுக்கு தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. சின்னதாக ஒரு பழம் சேர்த்தோம் அப்படின்னாக்கா போதும். இப்போ ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பவுடரையும் இது கூடவே சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்ட் வதக்கி விடுங்க. நல்லா அந்த வெங்காயத்து கூட வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கறி வேக வச்ச தண்ணி இருத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக நமக்கு வறுவல் செய்யறதுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ரசம் அப்படி இல்லைன்னா சூப்பு மாதிரி வச்சு குடிச்சிக்கலாம். இப்போ மட்டன் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மட்டன் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துருக்கேன். தண்ணியும் சேர்த்து தான் நம்ம திரும்பவும் வேக வைக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, அதிகமான அளவு சேர்க்க வேணாம். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் போதுமானு பார்த்துக்குங்க. தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து விட்டு இதை நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைங்க. நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு இது போல் வரும் தகன்னு. இப்போ பாருங்கள் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அந்த தண்ணிலாம் வற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக அருமையாக ஒரு தொக்கு பதத்துக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இந்த பதத்துலேயே நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னாக்கா நல்லா சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இல்லை நீங்கள் சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னாக்கா இன்னொரு 10 நிமிஷமே அடுப்பில் சிம்மில் போட்டுட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா ட்ரை ஆகி வறுபட்டு வரும். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்குங்க. நல்லாயிருக்கும் வாசனையாக. சேர்த்து நல்லா கலந்து விட்டு நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு சைடிஷாக தான் செஞ்சிகிட்ருக்கேன். அதனால் இன்னுமே ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வறுத்து எடுத்துக்க போகிறேன். அடுப்பை சிம்மில் வச்சு போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நல்லா ட்ரை ஆகி மட்டன் நல்லா பஞ்சு போல் வெந்து சூப்பராக அருமையாக ரெடியாகி வருங்க. இப்போ பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு சுண்டி திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்தோம் அப்படின்னாக்கா சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இன்றைக்கி நம்மளோட மட்டன் வறுவல் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே போல் நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். Thanks for watching.